மக்களினுடைய விருப்பத்திற்கு வந்தேன் என்று சொன்னார். ஆக மக்களின் மனசாட்சியாக எங்களிடத்தில் வந்தார். அந்த மக்கள் என்ற மனசாட்சியை எங்களிடத்தில் விட்டுவிட்டு தனி மனிதனாக இப்பொழுது அவர் மீண்டும் எங்கே சென்றிருக்கிறார். அதாவது தொகுதி மக்களின் நலன் கருதி மட்டுமே இதே முடிவெடுத்து காலையில் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அவர் வரும்போது தொகுதியில் நாங்கள் போய் பார்க்கின்ற நேரத்தில் இன்னுமா நீங்கள் ஓபிஎஸ் இடத்தில் செல்லவில்லை, நீங்கள் முதல் ஓபிஎஸ் இடத்தில் சென்றுதான் எங்களிடத்தில் வர வேண்டும் என்று மக்கள் சொன்னதாக அவரே சொன்னார். அப்படி சொன்ன மக்களுடைய மனசாட்சி முழுவதும் அந்த தொண்டர்கள் முழுவதும் இங்கே இருக்கிறார்கள். மக்களும் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய தலைமை வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதை அவர் மட்டும் சொல்லவில்லை, நாடே சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அவர் ஏதோ தேவைக்காக சென்றிருக்கிறார், அது அவருடைய சொந்த விருப்பிற்காக சென்றிருக்கிறார். அதை பற்றி ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. அது உங்களுடைய கருத்தாக இருக்கலாம். கேள்வியே உங்களுடைய சிந்தனையில் வந்ததாக, ஒரே நிமிஷம், கேள்வியே உங்களுடைய சிந்தனையில் வந்த காரணத்தினால் அது உங்களுடைய கருத்து, எங்களுடைய கருத்து அல்ல. அதாவது எங்களுடைய தலைவர் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய செயல் வீரர் கூட்டத்திலேயே நாங்கள் வைத்த கோரிக்கைகள் இவர்கள் ஏற்றுக்கொள்ளாததோடு மட்டுமல்லாமல் யாரை வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னோமோ அவர்களோடு சேர்ந்து பினாமி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இணைப்பிற்கான இந்த குழுவை கலைக்கப்படுகிறது என்று அறிவித்து விட்டார். அதற்கு பின்பாக குழு கலைத்துவிட்ட பின்பாக பேச்சுவார்த்தை என்பதற்கே வாய்ப்பில்லை. அப்படி அவர்கள் வந்தால் ஏற்கனவே நாங்கள் வைத்த 2 கோரிக்கைகள், ஒன்று சசிகலா குடும்பம் முழுவதும் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும், 2 மர்மமான முறையில் இறந்த எங்களுடைய தலைவனுடைய மரணத்தில் மர்மத்தை தெளிவுபடுத்துவதற்காக மத்திய அரசினுடைய புலனாய்வுத்துறை விசாரணை வைக்க வேண்டும், அதற்கு மாநில அரசு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறோம். இதை 2மே அவர்கள் செய்யாத பட்சத்தில் ஏன் எதற்காக இவர்கள் இப்படி தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னால இரட்டை சின்னத்தை மீட்டு நாங்கள் அதிமுக தான் போட்டுக்கிறோம், அவங்க மீட்டுறாங்கன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? அவர் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்க முடியுமா என்ன? அதான் கரெக்டா சொல்றாரு ஒரு ஜோக்கர். அதாவது தேர்தல் ஆணையத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் எப்பொழுது அழைத்து விசாரித்து அதற்கு தீர்ப்பு சொல்லும் என்றே தெரியாது. வழக்கு நிலுவையில் உள்ளது ஒரு அமைச்சராக இருந்தவர், அமைச்சராக இருக்கக்கூடியவர். இது போன்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை எங்களுக்கு நாங்கள் வந்தவுடனே தேர்தலை நடத்துவோம் என்று கூறினால் இவர்கள் யாரை ஏமாற்றுகிறார்கள்? மக்களை ஏமாற்றுகிறார்களா, தொண்டர்களை ஏமாற்றுகிறார்களா, அல்லது இவர்களையே இவர்கள் ஏமாற்றிக் கொள்கிறார்களா? கர்நாடக சிறையில் சசிகலா அவர்கள் விதிகளை மீறி சலுகைகள் வழங்கப்படுறதா சொல்லி முன்னாடி ரூபா காலத்துக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க தனியாக ஒரு பிரத்யேக டிவி, அவர் விரும்பிய சாப்பாடு, 5 அறைகள், இப்படி நிறைய வசதிகளை பற்றி அவங்க வெளிப்படையாக பேசியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டிற்கே ஒரு தலைகுனிவான நிகழ்ச்சி, தமிழ்நாட்டிற்கே ஒரு தலைகுனிவான நிகழ்ச்சி. எத்தனையோ மனிதர்கள் அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் கூட நல்லது செய்கிறார்கள், குற்றம் செய்கிறார்கள். ஆனால் குற்றமே எங்களுடைய வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பம் சசிகலா குடும்பம். பணத்தை சம்பாதிப்பது, அந்த பணத்தை வைத்துக்கொண்டே யாரை நம்ம எதிர்க்கிறார்களோ அவர்களை அழிப்பது, அந்த பணத்தை வைத்துக்கொண்டு யார் நமக்கு தொல்லை கொடுக்கிறார்களோ அவரிடத்தில் லஞ்சம் கொடுத்து தன்னை காப்பாற்றிக் கொள்வது, இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் அவர்கள். சிறைக்கு சென்றார்கள், சிறையிலாவது அமைதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுங்கும் இல்லை. அங்கும் பணத்தை கொடுத்து அந்த சுயபோகமான வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை, அந்த நாவிற்கு ருசியான உணவு, தான் செய்த தவறை அவர்கள் உணர்ந்திருந்தால் நிச்சயமாக இது போன்ற நடவடிக்கைகள் அவர்கள் இறங்கியிருக்க மாட்டார்கள். தான் செய்த தவற்றை அவர்கள் தவறாகவே நினைக்கவில்லை, தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி அவர்கள் நினைத்த காரணத்தினால் இன்று தமிழனுடைய மரியாதை இவர்கள் செய்கின்ற தவறால் மிகவும் அண்டை மாநிலங்கள் மட்டுமல்ல இந்தியா அளவிலே மிகவும் தலைகுனியக்கூடிய நிலையிலே இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை வெட்கக்கேடான விஷயம் என்பதை நாங்கள் வெட்கத்தோடு சொல்லிக்